வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. அஞ்சு முகம் தோன்றி ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவோர் முன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. முருக பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முருகர் யுகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த யுக மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு 4 யுகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ கலியுகத்திலிருந்து நம்ம சத்தியுகத்துக்கு மாறோம். சத்தியுகம்னா முருக யுகம். சத்திய யுகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகர் யுகம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போது இந்த முருகர் யுகத்துக்கு நம்ம மாறணும்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முருக வழிபாடு வந்து செஞ்சு ஆகணும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் கடந்த ஒரு 5-6 வருடங்களாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, முருகர் வழிபாடுங்கிறது அவ்வளோ வந்து சிறப்பாக வந்து செஞ்சிட்ருக்காங்க. எல்லாரும் வந்து முருகர்னு சொல்லி முருகர் வழிபாட்டுகளுக்கு வராங்க. இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா யுக மாற்றம் தான் காரணம். ஸோ இந்த யுக மாற்றம் நடக்கும்போது நம்மளுக்குள்ள ஞான புரிதல் வந்து ஏற்படும். அப்போது நம்ம ஞான புரிதல் ஏற்படுது அப்படின்னா நம்ம ஆன்மீக வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளே ஏற்படும். அந்த ஆன்மீக வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரை வழிபடுறோம் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கும். நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவனை வழிபட்டிருப்போம், பெருமாளை வழிபட்டிருப்போம், காளியை வழிபட்டிருப்போம், அம்மனை வழிபட்டிருப்போம். இந்த மாதிரி பல தெய்வங்களை வந்து நம்ம வந்து வழிபாடு செஞ்சிட்டு இருந்திருப்போம். அவங்க எல்லாமே நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களாக இருந்திருப்பாங்க. சில பேருக்கு காமாட்சி அம்மன் இருந்திருப்பாங்க, சில பேருக்கு துர்க்கை அம்மன். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தெய்வங்களை வந்து வழிபட்டுட்டு வந்திருப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை தெய்வங்களும் வழிபட்டாலும் நம்மளை வந்து கடைசியாக வந்து முருகர் வழிபாட்டில் வந்து அவங்க சேர்த்துருவாங்க. நம்ம இவ்வளோ சாமி வந்து நம்ம வழிபடுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம முருகரை வழிபடணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா கலியுக கந்தன் தான் வந்து முருகர். அப்போது நீங்கள் வந்து ஒரு சத்தியுகத்துக்கு மாறணும் அப்படிங்கிறப்போ என்னென்னா நீங்கள் முருக வழிபாட்டுக்கு வரணும். முருகர் வழிபாட்டுக்கு வந்துட்டாலே நம்மளோட லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா பல மாற்றங்கள் வந்து ஏற்படும். அந்த மாற்றங்கள் வந்து நம்மளே வந்து நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். அதாவது அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, போன வருடம் இதே நாள் 23/2/2024 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் வந்து விராலிமலையில் கோயிலுக்கு போனேன். அந்த விராலிமலையில் பார்த்திங்கன்னா எனக்கு முருகர் வந்து காட்சி கொடுத்தாரு. இந்த விராலிமலையில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து அருணகிரிநாதரை வந்து வயலூருக்கு போயிட்டு வந்த பிறகு விராலிமலைக்கு வர சொல்லியிருப்பார். அப்போ அந்த விராலிமலையில் தான் அந்த அஷ்டமா சித்திகளை வந்து அவர் வந்து சொல்லி கொடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விராலிமலை. அப்போது அந்த விராலிமலையில் சந்தன கோட்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து அருணகிரிநாதரை காட்சி கொடுத்து அவருக்கு வந்து அந்த அஷ்டமா சித்திகளை வந்து வழங்கியிருக்காரு. அதே இடத்துல தான் முருகர் வந்து எனக்கு காட்சி கொடுத்தாரு. அதே மாதிரி 2 மயிலாக வந்தாங்க. ஒரு மயில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கோபுரத்தில் நின்றிருந்தது, கீழே ஒரு மயில் இருந்தது. இவங்க பார்த்திங்கன்னா எனக்கு முருகரும் அருணகிரிநாதரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருமே வந்து காட்சி கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்போ வந்து புரியலை. நான் வந்து பார்த்தேன், நான் ஏறினோனையும் மயில் சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஸ்டெப்ஸில் ஏற 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 எனக்கு அந்த மயிலோட சத்தம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு முன்னாடி என் ஹஸ்பண்டு பொண்ணுங்கள்லாம் போயிட்டு இருந்தாங்க. அவங்க போனோடனே அவங்க கிராஸ் பண்ணி போயிட்டாங்க, மயிலெல்லாம் பார்க்கல. அப்புறம் நான் ஏறினோனையும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மயில் இருக்குது, முருகர் இங்கே எனக்கு காட்சி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் நான் உள்ளே போனேன். அப்போ உள்ளே போயிட்டு நான் வெளில வந்தோடனையும் பாப்பா வந்து ருத்ராட்சம் வாங்கினேன். அவள் வந்து போயிட்டு அந்த கோவில் கடையில் போயிட்டு ருத்ராட்சம் வாங்கி கடைசியில் வந்து எனக்கு வந்து கட்டி விட்டுட்டா. அவள் தான் கட்டி விட்டா அந்த ருத்ராட்சம். அன்னைக்கு வந்து என்னோடய லைஃப் அந்த கோவிலில் வந்து மாறுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் வந்து நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுட்டேன். முருகர் வந்து திருப்புகள் வந்து நிறைய படிக்க ஆரம்பித்தேன். வேல்மாறல் படிக்க ஆரம்பித்தேன். 48 நாட்கள் விரதம் இருந்தேன். அதுக்கப்புறம் மாலை போட்டு அறுபடைக்கும் நான் போயிட்டு வந்தேன். இவ்வளோ மாற்றங்கள் வந்து இந்த ஒரு வருட காலத்தில் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ அதிசயமான விஷயந்தான். இந்த ஒரு வருடத்தில் பார்த்திங்கன்னா நான் பல முருகர் கோயிலுக்கு போயிருக்கேன், பல பாட்டு பாடியிருக்கேன். எல்லா முருகர் கோயிலும் போயிட்டு ஒவ்வொரு கோவில்லையும் முருகர் வந்து ஒரு அதிசயம் வந்து நடத்திட்டே தான் இருந்தார்.
இன்னமும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து முருகரோட அதிசயங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு முருக பக்தர்களுக்கும் அது உணர்வாங்க. சரி, எப்படி வந்து முருகர் எனக்குள்ளே வந்தார் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நான் எனக்குள்ளே வந்த பிறகு நான் ஏன் மாமிசம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நான்வெஜ்ஜை விட்டுட்டேன். முருகர் என் கூட இருக்கார். அப்போ அவர் என் கூட இருக்கார், என் மனசில் இருக்கார் அப்படிங்கிறப்போ என்னோடய மனசை நான் எவ்வளோ தூய்மையாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுல நான் கவனமாக இருந்தேன். பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்க மேலே பொறாமப்படக்கூடாது, மற்றவங்கள பற்றி நம்ம யார்கிட்டேயும் வந்து புரணி பேசக்கூடாது. இதில் வந்து நான் வந்து ரொம்ப வந்து கவனமாக இருந்தேன். மற்றவங்க மனசு கஷ்டப்படுறபடி நம்ம வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதும் நான் வந்து முக்கியமாக எடுத்துக்கிட்டு அன்னையிலேருந்து அந்த மாதிரி தான் நான் வந்து நடந்துட்டு வரேன். முருகர் யுகம் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த காலகட்டத்தில் தான் நம்ம வேல்மாறல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டாடுவாங்க, எல்லாரும் வந்து பாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேல்மாறல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகா மந்திரம். இந்த மந்திரம் வந்து நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகுனா, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா நெகட்டிவ் பீப்புளும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக மாறுவாங்க. இந்த வேல்மாறல் படிக்கிறதுனால உங்களுக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் நடக்குதோ அதே அளவு மாற்றம் உங்களை சுற்றியும் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முருகர் யுகத்தில் வேல்மாறல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாராலையும் வந்து போற்றி புகழப்பட்டுருக்கு. அப்போது நீங்கள் வந்து வேல்மாறல் படிக்கிறீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் முருகர் யுகத்துக்குள்ளே வந்துட்டீங்க, முருகரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போது இந்த வேல்மாறல் படிக்க படிக்க என்ன ஆகும், நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், ஒரு விழிப்புணர்வு நம்மளுக்கு ஏற்படும். இது வரைக்கும் நம்ம சாமி கும்பிட்டுட்டு இருந்திருப்போம், அதுக்கும் இப்போ நம்ம சாமியை பார்க்குறதும் சாமியை கும்பிட்றதும் அதில் இருக்கிற இதுக்கு முன்னாடி நம்ம இருந்ததுக்கும் இப்போ இருக்க நம்மளோட கண்ணோட்டமே நம்மளுக்கு வந்து மாறி இருக்கும். அதை நம்ம நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியும். அடுத்து வந்து நம்மளோட சக்ராஸ், நம்மளுக்கு 7 சக்ராஸ் இருக்குதுன்னு தெரியும். அதாவது நிறைய சக்ராஸ் இருந்தாலும் இந்த 7 சக்ராஸ் தான் வந்து ரொம்ப வந்து முக்கியமான சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழேருந்து நம்ம மேலே கூடி வருவோம். அப்போ கீழேருந்து பார்த்திங்கன்னா மூலாதாரத்தில் இருக்கிற சக்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சபூத தலங்களில் மண்ணுக்குரியது வந்து மூலாதாரம் அப்படி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து சுவாதிஸ்தானம், அதில் வந்து நீர். அடுத்து நெக்ஸ்ட்டு மணிப்பூரா நெருப்பு, அநாகதா வந்து காற்று, விஸ்வதி வந்து ஆகாயம். ஸோ இந்த 5 சக்கரமும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களையும் குறிக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பஞ்சபூதங்களுக்கும் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவருக்கு தான் வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது அப்படின்னு தெரியும். அது மாதிரி அவருடைய மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா நமச்சிவாயா அப்படிங்கிறது 5 எழுத்து மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த 5 சக்கரத்துக்கும் வந்து அதிபதி யாருன்னு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சிவபெருமான் தான் இந்த 5 சக்கராஸ்க்கும் அதிபதி. அப்போது நம்ம முருகப்பெருமானோட மகா மந்திரம் என்னது, சரவண பவ. 6 எழுத்து மந்திரம்தான் நம்ம முருகப்பெருமானோட மந்திரம்னு சொல்கிறோம். அப்போது இந்த 6 சக்கரங்களுக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முருகப்பெருமான் தான். அவர் தான் வந்து க்ரௌன் சக்கராவோட அதிபதி. அப்போ இந்த 6 சக்கரம் 7 சக்கரத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமான் தான். இப்போ முருகப்பெருமானை தான், அதனால தான் நம்ம ஞான கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அதான் சிவபெருமானுக்கே வந்து உபதேசம் செஞ்சவர், ஞான உபதேசம் செஞ்சவர் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வந்து எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுவும் ரொம்ப எளிமையான கடவுளும் கூட. முருகன்கிட்ட நம்ம சரணாகதி அடையணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம வேல்மாறல் படிக்கணும், திருப்புகழ் படிக்கணும், கந்த சஷ்டி கவசம் படிக்கணும், கந்த குரு கவசம் படிக்கணும். இதெல்லாம் படிக்கிறப்போ இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து போட்டு விட என்ன ஆகும்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா நெகட்டிவும் பாசிட்டிவாக மாறும். சத்திய யுகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பியூரிட்டியான ஒரு யுகம். அந்த யுகத்தில் ஒரு மனசில் போட்டி பொறாமை இருக்கிற ஒரு %0.001% அளவு பொறாமையோ போட்டோ இருந்தால் கூட நம்ம அந்த யுகத்துக்குள்ளே நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு யுகத்துக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்காக தான் இந்த முருகர் வந்து வந்திருக்காரு.
எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், முருகருக்கு ஏன் 2 மனைவிகள் அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருக்கும். வள்ளி அம்மா, தெய்வானை அம்மா அப்படிங்கிற 2 சக்திகளை தான் நம்ம முருகனுக்கு மனைவிகளாக சொல்லியிருக்காங்க. இந்த 2 சக்திகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி. இப்போ இச்சாசக்தி அப்படிங்கிறது நம்மளோட இச்சைகள், நம்ம உலக ஆசைகள்லாம், நம்ம ஒவ்வொரு பொருள் மேலும் ஆசைப்படுறோம் இல்லையா, அதெல்லாம் இச்சாசக்தினும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆன்மீக லைஃபுக்கு வந்துட்டோன்னா அதில் நம்மளுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிரியாசக்தியிலையும் இருக்கும். ஸோ இது 2யுமே இணைச்சி நம்மளுக்கு கொடுக்குறதா ஞான சக்தி. அந்த ஞான சக்தி வந்துட்டால் எல்லா புரிதலும் நம்மளுக்குள்ளே வந்துடும். அந்த ஞான சக்தி தான் யார்? நம்ம முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நம்ம வள்ளியம்மா பார்த்திங்கன்னா குறவர் இன பொண்ணு அப்படின்னு சொல்லியும், தெய்வானை அம்மா தேவரோட பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, இந்த கீழ் உலகத்தையும் மேல் உலகத்தையும் இணைக்கிறத பாலமாக இருக்கிறது தான் இந்த முருகர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கீழ் உலகத்தையும் மேல் உலகத்திலையும் இணைக்கிற ஒரு சக்தி யார்? அப்போது நம்மளை அடுத்த யுகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற சக்தி யார் அப்படின்னு பார்த்தோன்னா அது நம்மளோட முருகப்பெருமாள் தான். அப்போ முருகப்பெருமாளை நினச்சி நம்ம அடுத்த யுகத்துக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம மனசில் இருக்க போட்டி பொறாமைங்கிற எண்ணத்தை விட்டுட்டு பணம் பதவி அப்படிங்கிற ஆசைகளெல்லாம் துறந்து நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதில் முருகர் வழி நடத்துவார். நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா வேல்மாறல் படிக்கணும். வேல்மாறல் படிக்க படிக்க அந்த வேலோட சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது நம்மளுக்கு சக்தி கிடைக்காது, நம்ம வேல்மாறல் படிக்கிறது மூலிமா நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த சக்தி போகும். எல்லாருமே பாசிட்டிவான எண்ணங்களோடு இருப்பாங்க. இதே மாதிரி கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகழ் இதெல்லாம் படிங்க. திருப்புகழ் படிக்க படிக்க நம்ம முருகர்கிட்டேயே நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறது எல்லாரும் உணர்ந்து சொன்ன ஒரு விஷயம். இது பெரிய பெரிய மகான்களோ சித்தர்களோ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத முனிவர்கள் சொன்னது கிடையாது. நம்மளோட சக மனுஷங்களாக இருக்கிற இப்போ முருக பக்தர்களாக இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா திருப்புகழ் படித்தா நம்ம முருகரை கனவுல பார்க்கலாம், நேரில் பார்க்கலாம், முருகரோட பேசலாம் அப்படிங்கிறதுல எல்லா முருகர் பக்தர்களும் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். அப்போது திருப்புகழுக்கு உரிய ஒரு சக்தி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 7 சக்ராவோட அதிபதி யாருன்னு பார்த்தோன்னா நம்ம முருகர்னு சொல்லியிருந்தேன். முருகர் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் சக்ராவில் இருக்கார். கிரவுண்ட் சக்ரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தலையோட உச்சந்தலையில் நடுவில் இருக்கிற அந்த பகுதி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அங்கே தான் கிரவுண்ட் சக்ரா இருக்குது. அந்த கிரவுண்ட் சக்ராவில் தான் முருகர் இருக்கார். அப்போ அந்த கிரவுண்ட் சக்ராவோட கலர் என்னன்னு பார்த்தோன்னா அது ஒரு கோல்டன் கலர். இப்போ முருகரோட கலர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு கோல்டன் கலர் அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்போது நம்மளுக்கு முருகர் வழிபாட்டுக்கு வந்துட்டோம்னா அடுத்து தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முருகரோட நேரடியாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா முருகப்பெருமான் நம்ம கூட பேசுகிறதுக்கு ரெடியாக இருப்பார். ஆனால் நேரடியாக அவர்னால நம்ம கூட பேச முடியாது. ஏன்னா அவரோட எனர்ஜி லெவல் வேறு, நம்மளோட எனர்ஜி லெவல் வேறு. நம்ம ஒரு சாதாரண மனிதர்கள், நம்மளோட ஃப்ரீக்வன்சி அவரோட ஃப்ரீக்வன்சியோட ஜாயிண்ட் ஆகிறப்போ மட்டும்தான் நம்ம அவர் கூட நேரடியாக அவரோட கனெக்ட் ஆக முடியும், அவரோட பேச முடியும். இப்படி எப்படி நம்ம ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தியானம் பண்ணணும். நம்ம தியானம் பண்ண நம்ம யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம். அப்போ முருகர் நம்ம கூட எளிமையாக நம்மளோட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால எல்லாருமே பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுங்கள், உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துங்க. இப்போ முருக சக்திங்கிறது ஒரு மெட்டீரியல் லைஃப், இந்த மெட்டீரியல் லைஃப்பையும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டையும் இணைக்கிற ஒரு சக்தி, மாபெரும் சக்தி தான் முருக சக்தி. அதனால தான் எல்லாருமே இப்போ முருக வழிபாட்டை அவ்வளோ தீவிரமாக பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த விழிப்புணர்ச்சி எல்லாருக்கிட்டேயும் வந்திருக்கு. முருகா முருகா முருகாங்கிற நாமம் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி எங்கேயுமே ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே முருக யுகத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான். அப்போது அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளோட மனசை தூய்மையாக வச்சுருக்கணும், நம்ம அன்பாக இருக்கணும், மற்றவங்க மேலே கருணையாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா.